செத்துக்கு எடுத்தா சீதாபதினு சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல சீதாபதினு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவன் வந்து நல்லதே செய்ய மாட்டான். அந்த ஊருக்கு என்னன்னா கெடுதல் செய்யணும் மொத்தமே செஞ்சுட்டு இருப்பான். அவனுக்கு கடைசி நேரம் சாவுகார சூழ்நிலை வந்துருச்சு. அந்த ஊரு ஜனெல்லாம் கூப்பிட்டு, ஐயா இது வரைக்கும் நான் அந்த ஊருக்கு ஒரு நல்லது நான் செஞ்சது கிடையாது, அதனால எல்லாம் நீங்க என்ன மன்னிக்கணும். கடைசி காலத்துல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு நீங்க உதவி செய்யணும்னு சொல்றாரு. சரி என்ன உதவி சொல்லுதுன்னு சொன்னோன்னே, நான் இறந்த பிறகு என்ன நீங்க சாதாரண எதுவும் கொச்சிடக்கூடாது. 2 கால் வந்து கயிறு கட்டி ரோடு ஃபுல்லா இழுத்துட்டு கல்லுல அடிச்சு எடுத்து போயிட்டு அந்த போய் தான் சொத்தாதான் நான் செஞ்ச பாவம்லாம் தீருன்னு சொல்றாரு. சரி அவன் சொல்லி 1 வாரம் 10 நாள் கழிச்சு அவர் இறந்துடுறாரு. இறந்த உடனே எல்லாம் ஊஞ்சலாம் கூப்பிடுறாங்க. சரி என்னடா அதெல்லாம் சொல்லிட்டானே, சரி கெட்டவன் தான், சரி கடைசியில் வராது எல்லாரும் சத்தியம் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 2 காலில் கயிறை கட்டி ரோட்ல எடுத்துன்னு கல்லில் போட்டு அடிச்சுட்டே போறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு போலீஸ் ஜீப் வருது. அங்கிருந்து காவலர் இறங்குறாரு, இன்ஸ்பெக்டர் இறங்குறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்லையா இவர் வந்து ஊரை சேர்ந்தவர், இவர் வந்து செத்து போன இது மாதிரி பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறாரு, அதனால வந்து நான் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். ஊரு ஜனங்கள்லாம் என்ன சேர்ந்து 2 காலால வந்து கட்டி ரோட்ல இழுத்து கல்லால் அடிச்சு கொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு அவன் 1 வாரத்துக்கு முன்னாடியே லெட்டர் போட்டிருக்காங்க. வந்து பார்த்தா நீங்க எல்லாமே அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதனால வந்து போய் உங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணாருன்னு சொல்றாங்க. அதாவது இருந்தும் கெடுத்தான் செத்து கெடுத்தான்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே போல நம்ம கட்சியில நான் இருந்தேன்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு, அதாவது நம்ம சமுதாயத்துக்காக இருந்தோம்லாம நாம ஒருத்தவங்க வழி விடணுன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நாம அவங்களுக்கு எதுவும் எதிர்க்கிறதுக்கு புது பொறுப்பாளருக்கோ இல்லை பழைய பொறுப்பாளருக்கோ வந்து பெருசாக வழியை விட்டு ஐயாவுடைய கருத்தையும் கரத்தையும் மருத்துவர் அன்னுடைய கரத்தையும் வலுப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.